ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? ஈவ் டீசிங்க்கு முதல்ல புக் பண்ண வேண்டிய ஒரு ஆள்னா அது இந்த கிருஷ்ணனை தவிர, இந்த கிருஷ்ண அவதாரத்தை தவிர வேறு யாரையா? பொள்ளாச்சிக்காரனுக்கு அவன் தான் ஏன் முன்னோடி. பொள்ளாச்சிக்காரன் போட்டோ எடுத்தான்றான் பாருங்க. ஒருவேளை வீடியோ கிருஷ்ணன் கையில் கிடைச்சிருந்தா அவன் அதை வீடியோ எடுத்து எல்லா தேவர்களுக்கும் போட்டு காட்டியிருப்பான். அது ரொம்ப மிக முக்கியமாக தேவர்கள் அத்தனை பேருக்கும் போட்டிருப்பான். அதில் மேலே நின்றுக்கிட்டு ஒரு புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு இருப்பார் பூராமே. உடனே அங்கே ஆற்றுல இருக்கிறதுல மேலே குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டு கரையேறது பார்த்தாங்கன்னா அந்த உடைகள்லாம் இவர் மேலே தூக்கி வச்சுக்குவார். கிருஷ்ணா 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 அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணணும்? இதை விட காலிப்பாய உலகத்தில் வேற எவனாவது இந்த காலித்தனம் வேற மாதிரி இருக்குமா? நான் உங்களிடத்திலே வைக்கிற கேள்வி 3 தான். 1, பெரியாழ்வாருக்கு பிறந்ததுதான் ஆண்டாள் என்பதற்கு பர்த் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ஹெச் ராஜா என்ன மகப்பேறு மருத்துவரா, அல்லது பெரியாழ்வாருக்குத்தான் ஆண்டாள் பிறந்தாள் என்பதற்கு எங்கே ஏனும் விளக்கை மாட்டி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா? இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தாங்கிறான். அதான் சனாதனம். மதுரையில் செஞ்சட்டை பேரணி என்கிற பெயரில் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த MP சு வெங்கடேசன், திருமாவளவன், முத்தரசன், திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் போது ஈவேரா சிந்தனையாளர்கள் இந்து மத கடவுள்களையும் நம்பிக்கையையும் இழிவாக பேசி முழக்கமிடும் காணொளி இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆடு பன்றி பலி கேட்கும் அந்த மாதிரி ஒரு கடவுளா? ஆடு பன்றி பலி கேட்கும் மாதிரி ஒரு கடவுளா? பெண்களை கற்பழித்த கண்ணன் ஒரு கடவுளா? பெண்களை கற்பழித்த கண்ணன் ஒரு கடவுளா? ஆணும் ஆணும் உறவு கொண்டால் பிள்ளைகள் பிறக்குமா? 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 அந்த ஐயப்பனை கடவுள் என்றால் அறிவுக்கு அது பொருந்துமா? ஐயப்பனை கடவுள் என்றால் அறிவுக்கு அது பொருந்துமா? அல்லையிலே அளவு குத்தி ஆடி வரும் பக்தனே, 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 கொலை நடுவே ஓரளவு குத்தி வாழ பார்க்கலாம், குத்தி வாழ பார்க்கலாம். கடவாயில் அளவு குத்தி ஆடி வரும் பக்தனே, கடவாயில் அளவு குத்தி ஆடி வரும் பக்தனே, கடவாயில் அளவு குத்தி ஆடி வரும் பக்தனே, கடவுளில் ஓரளவு குத்தி வாழ பார்க்கலாம், கடவுளில் ஓரளவு குத்தி வாழ பார்க்கலாம். ராமனை கடவுள் என்பான், ராமனுக்கு கோவில் கட்டுவேன் என்பான். கடலிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கிற கற்பார்வை படிவுகளை ராமன் கட்டிய பாலம் என்று சொல்வான். அந்த பாலத்தை இடிக்கக்கூடாது என்று சொல்வான். அவன் சனாதனி, அவன்தான் பழமைவாதி. மகாபாரத கதைகளை உண்மை என்று சொல்லுவான், ராமாயண கதைகளை உண்மை என்று சொல்லுவான், ராமனுக்கு துணை நின்ற அனுமன் கதைகளை உண்மை என்று சொல்லுவான். இயேசு பெருமான் கொல்லப்பட்டு விட்டார் என்று முடித்து விட்டார். அவர் சராசரி மனிதர். ஆனால் 3வது நாள் அவர் மீண்டெழுகிறார் என்கிற போது அவர் தெய்வீக மனிதர், அவர் ஆண்டவராகிறார். பெரியார் ராமனை செருப்பால் அடிச்சாங்க தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில். ஆனா அடிச்சதுக்கு முன்னால 138 அடிச்சதுக்கு பிற்பாடு 183. அதுதான் மிக முக்கியம். இந்த ரிசல்ட் வந்த உடனே அப்பதான் திமுக அதிகபட்சம் வந்தாங்க. அதுல பார்த்தா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமனை செருப்பால் அடித்து விட்டு தேர்தலுக்கு நின்றால் நிறைய ஓட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று தெரிகிறது. முருகன் கிட்ட முருகா என்ன காப்பாத்து, என் பொண்டாட்டியை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்துலாம் காப்பாற்ற மாட்டான். என் பொண்டாட்டியோட மார்பை தனியா ஒரு வேல் வச்சு காப்பாத்து கேட்கறதுக்கே அருவருப்பா இல்ல? சொல்லுவியா நீ? கோயில்ல போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர்னா ஸ்பெஷலா உன் பொண்டாட்டிக்குன்னு தனியா இரும்புல பிராட்சா கொடுக்க போறாரு.
திருப்பதியில வேண்டுதெல்லாம் நிறைவேறி காசு போடுறவங்க பூரா பணக்காரன் தான். கோடி கோடியா கிரீடம் பண்ணி கொடுக்கறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க. கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென் கன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற. கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். தமிழே முக்கா பசங்க பாக்க காட்டு மிராண்டிங்க பாக்க நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே. செந்தமிழ்நாடு இன்னும் போதினில வெங்காயம் வந்து காலுக்குள்ள நீ இங்க என்ன கேட்கிற? அவன் என்ன சொல்றான்னு கேட்டாலவா உன்னுடைய நாட்டினுடைய யோகியதை தெரியும். அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது. ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது. ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். அமெரிக்காவின் இந்தியானா பல்கலைக்கழகம் சுபாஷ் சந்திர மாலிக்கை ஆசிரியராக கொண்டு வெளியிட்ட இந்தியன் மூவ்மெண்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிசன்ட் ப்ரொடெஸ்ட் அண்ட் ரிஃபார்ம் என்ற ஆய்வு நூலில் ஆண்டாள் பற்றி இப்படி ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் was herself a Devadasi who lived and died in the Srirangam temple. The power of this BJP is only winning elections and mainly in the heartland states of Hindi and what we generally call as the Gomutra states. You cannot come to South India. You see. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். அப்படிப்பட்ட மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தின் போது ஒரு வார்த்தையை உதித்திருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்கள் அப்படின்னு சொல்ற கருத்துக்களை உங்களால பார்க்க முடியும். அவர் என்ன மாதிரி பேசியிருக்கார் தெரியுமா? மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் என்றால் முதல் இரவு எப்போது அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனுடைய முதல் இரவை பற்றி கேள்வி கேட்ட அதே சு வெங்கடேசன் அவர்கள் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் எனக்கு அருள் கொடுத்து விட்டார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மனையே புகழ்ந்து பேசுவது எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தினுடைய வாக்கு இல்லாமல் தமிழகத்தில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. நம்முடைய ஜெபத்தை தாண்டி ஒருவரும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. நான் தொப்பி அணியாத முஸ்லிம் என்று, சிலுவை அணியாத கிறிஸ்டியன் என்று, அதைத்தான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இல்லை, நாம் ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும், நாம் என்று நான் சொல்லுகிறேன். 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு.